அடுத்த விருது goes to the field of journalism and this award goes to திருமிகு பிரேமா நாராயணன். வணக்கம், என்னோட பேர் பிரேமா நாராயணன். சாதாரண பிரேமாவாக இருந்தேன்னா பிரேமா நாராயணனாக மாறினது ஒரு பெரிய கதை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செட்டிநாட்டு பகுதியில் வலையப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னோடய அப்பா வந்து டிஎன்இபியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்ஜினியராக இருந்தாங்க. அம்மா இல்லத்தரசி, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. சிறுவயதிலே கதை கவிதையெல்லாம் நல்லா எழுதுவேன். ஆனால் எங்கள் செட்டிநாட்டு வழக்கப்படி எனக்கு வந்து 18 வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி மன வாழ்க்கை இல்லை. 1997 எனக்கு விவாகரத்து கிடச்சிது. நான் வந்து சென்னையில் வந்து தினமணியில் ட்ரைனியாக ரிப்போர்ட்டராக வந்து ஜாயின் பண்ணேன் 98ல். பத்திரிகை துறையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் தினமணியில் இருந்ததுக்கப்புறம் எனக்கு உடனே என்னை 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நிருபர் ஆக்குனாங்க. அடுத்து உதவி ஆசிரியர் நிருபர் ஆக்குனாங்க. எனக்கு நான் இப்படி இருக்கிறனாலே என்னமோ தெரில, தடைகளை தாண்டி வந்த பெண்கள் எல்லாம் பற்றி எழுதுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் வந்து திரையுலக வரலாறுன்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்து பத்திரிகை துறையில் குறிப்பிட்ட சாதனை புரிந்தவங்கிறதுல வந்து என்னை பற்றி எழுதி தினமணியில் முதல்ல பெண் விமர்சனம் எழுதிய பெண் நிருபர்னு என்னை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ தான் எனக்கு கல்வி கொடுத்தது, எனக்கு தைரியம் கொடுத்தது. எனக்கு நீ இந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டியும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து என்னை எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்பா தான். திரும்ப நான் அப்போது விகடனில் வந்து வேக்கன்சி இருக்குதா கேள்விப்பட்டு திரும்ப விகடன் நிறுவனத்தையே அணுகினேன். அவங்க உடனே டாக்டர் விகடனுக்கு வந்து உதவி பொறுப்பாசிரியராக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் டாக்டர் விகடன்லையும் சுட்டி விகடன்லையும் உதவி பொறுப்பாசிரியராக இருக்கேன். அவள் விகடன், பசுமை விகடன், சக்தி விகடன், விகடனுடைய எல்லா விகடன் குழும இதழ்கள் எல்லாத்துலேயும் நான் எழுதிட்டுருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சந்தித்த பெண்கள், சந்தித்த பிரபலங்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எழுதுறது வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப கேஷுவலாக எழுதுறீங்க, நாங்களே பேசுகிற மாதிரி இருக்குது, நாங்கள் அப்படியே என்ன சொன்னோமோ அது அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கடவுளோட பெரிய வரமாக நினைக்கிறேன். என் பேர் சரஸ்வதி, நான் பிரேமா நாராயணோட பொண்ணு. இந்த விருதுக்காக எங்கள் அம்மாவை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விடாமுயற்சிக்கு இன்னொரு பேர் எங்கள் அம்மா. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இன்றைக்கி பிரேமா நாராயணன் என்ற பத்திரிகையாளராக வந்ததுக்கு அவங்களோட விடாமுயற்சியும் உழைப்பும் தான் காரணம். பிறவிலே பிரபங்க் கேரிலாஸாக பிறந்ததுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்து பேச வச்சவங்க எங்கள் அம்மா தான். ஐ லவ் யூ அம்மா. இந்த அவார்டுக்கு பிரேமாக்காவை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவங்கள்ட்ட சொன்னது வந்து அவார்ட் இஸ் ஹானர்ட், அவங்கள சூஸ் பண்ணதுனால அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏன்னா டெடிக்கேஷனாலே வந்து டுவர்ஸ் இட் இஸ் பிரேமாக்கா தான். இந்த மாதிரி நான் பணியாற்றின ஒவ்வொரு பத்திரிகையுமே என்னை வந்து என்னோடய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை இன்னும் நல்லா பணி செய்கிறதுக்கு, சிறப்பாக பணி செய்கிறதுக்கு உத்வேகமும் உற்சாகமும் அளித்த எல்லாருக்கும் நன்றி. இந்த விருதினை வழங்க நான் அழைப்பது திருமதி சுஹாசினி மணிரத்னம் அவர்களையும் திரு ரவீந்திரன் அவர்கள், டைரக்டர் ராஜ் டிவி. ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து என்னுடைய வழியில் இன்னும் உத்வேகமும் ஊக்கமும் கொடுத்துருக்கிறதுக்கு. நான் மாலாமணியன் மேடம் நடத்திருக்க இந்த அச்சீவர் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய தடவை கவரேஜுக்காக போயிருக்கேன். நானே இப்போ அதில் ஒரு அவார்டியாக இங்கே மேடையில் நின்று விருது வாங்கிறது வந்து எனக்கு இன்னும் கூட எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்குது. நனவா கனவான்னு தெரியாமல் ஒரு பிரமிப்பில் இருக்கேன் நான் இன்னும். தேங்க்யூ மாலா மேம். அவங்கள வந்து எல்லோரும் சொன்னாங்க அவங்க எப்போவும் ஸ்மைலிங்காக இருப்பாங்கன்னு. நான் அதை வச்சு ஒரு ஆர்டிக்கிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லாத்துலேருந்தும் எப்படி ஒரு ஆர்டிக்கிள் பண்ணுறதுன்னு தான் யோசிப்போம். பளிச் பெண்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் பண்ணும்போது மாலா மேடமே அதில் வந்து எப்போவும் எப்படி பளிச்சுன்னு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சே நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் பண்ணியிருக்கோம். இந்த விருது வந்து நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என் குழந்தைங்களுக்கும்
என்னை போல் இருக்க சிங்கிள் மதர்ஸ் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சாலும் அதோட வாழ்க்கை முடிவடையதில்லை, அதுக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் அப்பா அம்மா, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய முதல் நன்றி. இந்த சமூகத்தில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், நம்ம குழந்தைங்கள பெரிய ஆளாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி. காலையில் போனால் ஆஃபீஸில் வந்து நான் நைட்டு 10 மணி வரைக்கும் கற்றுக்குவேன். வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன், கேமரா எடுக்க கற்றுக்கிட்டேன், ஃபிலிம் ரோல் டெவலப் பண்ண கற்றுக்கிட்டேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன். மார்ச் வரை கூட போய் நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன் நான். அது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு வந்து இந்த ஜேர்னலிசம்ங்கிறத கற்றுக் கொடுத்து எனக்கு அதில் ஆனாவனாலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்த மறைந்த தினமணி ஆசிரியர் RMT சம்பந்தம் அவர்கள். அவர் சார்பாக அவருடைய தங்கை இங்கே வந்திருக்காங்க. பெண்கள் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சாதனையாளர் தான். விருது கொடுத்ததுனால நாங்கள் மட்டும் சாதனையாளர் இல்லை, எல்லாருமே சாதனையாளர் தான். அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரலையும், அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணுறது சாதனையாளர் தான். நான் வந்து சுஹாசினி மேடமோட பயங்கர ரசிகை. அவங்க படம் எல்லாமே பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்க கையால் விருது வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. மாலா மேம், சுஹாசினி மேம், ராஜ் டிவி நிறுவனம் எல்லாத்துக்கும் நன்றி. விருது வாங்கினவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.